கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்காரருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க வீட்டுக்காரருக்கு நிச்சயம் ஆனதெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்காரர் அவரு என்னம்மா? யாருமா? ஞாபகம் இருக்கா இல்லையாம்மா? உங்களுக்கு கல்யாணம் ஆனது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஹலோ சொல்லுங்க. எங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு தாங்க கல்யாணம். யார் புருஷனுக்கு யார் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஆகும்? அவங்கவுங்க புருஷன் அவங்கவுங்க பொண்டாட்டிக்குமா. சரி, இப்போ உங்க புருஷனுக்கு கல்யாணம் ஆனிச்சா இல்லையா அதை சொல்லுங்க. என் புருஷனுக்கு கல்யாணம் ஆனதுனால தான் நான் பொண்டாட்டி. ஓ, அப்ப நீங்க பொண்டாட்டி ஆனதுனால தான் அவர் புருஷன் ஆயிட்டா? டெஃபினெட்லி. ஆனா அவர் எந்த காலத்துலயும் மனுஷனாக முடியாது. கல்யாணம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் போ. சரி, ஓகே. இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயா, நான் எப்படி சிக்கிருக்கு எப்படிப்பட்ட பேச்சாளரை நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கய்யா. உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆனது அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணதுனாலதான் நான் பிறந்தேன். கல்யாணத்துக்கு போனீங்களா? இவ்வளவு தெளிவா சொல்றேன். நான் அழுதுருவேன். சரி விடுங்க, இந்த கேள்வி வேணாம். உங்களுக்கு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன, உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆனா எனக்கு என்ன? ஃபைனலா ஒரே ஒரு கேள்விதான். எனக்கு பேமெண்ட். எனக்கு பேமெண்ட் அவ்வளவுதான். மறுபடியும் மட்டன் குழம்பு சூடு பண்ண சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஒரு பரோட்டாவை தொட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஓகே, ஃபைனல் क्वेश्चन. உங்க தாத்தா பாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம். ஃபர்ஸ்ட் தாத்தா பாட்டிக்கு கல்யாணம் ஆகும். சரி. அடுத்து அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும். சரி. அடுத்து குவா குவா அப்படின்னு நான் பிறப்பேன். குவா குவான்னு பிறப்பீங்களா? நான் பிறக்கேன். குழந்தை பிறந்துட்டீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் இங்க ரெண்டு ஒரு கல்யாணம் ஆகும். அடுத்து இன்னொன்னு குவா குவா. யாருக்கு? உங்க அப்பா அம்மாவுக்கா? உங்களுக்கா? திரும்ப சிலபஸ் மாத்தாது. அடுத்து என்னுடைய குழந்தை. ஓகே, இப்போ நான் ஏன் ஒரு வரி இப்போ நான் ஏன் அறிவுபூர்வமான இந்த கேள்வி கேட்டேன்னு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சொல்லுமா. ஒருவேளை ஆண்கள் எல்லாம் பெண்கள் பார்வையில ஜீரோவா இருக்கும், வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு ஆண்கள் நினைச்சிருந்தா உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. காலம் காலமா தலைமுறையா பெண்கள் எல்லாரும் ஆண்களை தெய்வங்களா ஹீரோவா கொண்டாடிட்டு இருக்கிறதுனால தானே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்தி குவா குவா பிறக்குது.